ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 20 கிலோவுக்கு பரோட்டாவுக்கு தான் வந்து சிக்கன் சால்னா வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறது சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அட்டகாசமாக வச்சு சாப்பிட்லாம். 20 கிலோ பரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1.5 கிலோ வெங்காயம், 150 கிராம் பச்சை மிளகாய், 2 கிலோ தக்காளி, அரை கட்டு புதினா, அரை கட்டு மல்லி, 1 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை கிலோ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 2 கிலோ, சோம்பு 50 கிராம், பட்டை கிராம்பு நசுக்கி பொடியாக வச்சுருக்கோம், அது ஒரு 20 கிராம், தேவையான உப்பு, 150 கிராம் சில்லி பவுடர், 150 கிராம் கரம் மசாலா, 200 கிராம் கறி பவுடர், மல்லித்தூள் 150 கிராம், 20 கிராம் சோம்பு, 20 கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய், 20 கிராம் ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ பொட்டுக்கடலை, அரை கிலோ வேர்க்கடலை, அது கூட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் வந்து 15 சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். போல வந்து தேங்காய் நல்லா திருவிட்டு அதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிரேவிக்கு எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். 50 கிராம் வந்து மிளகு வந்து நல்லா பேஸ்ட் அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு 25 கிலோ பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சு 1.5 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு மல்லி புதினா வந்து சேர்த்து வணங்கிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும் இந்த டைமில் சேர்க்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலில் நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வணக்கி அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கனையும் அதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த டைமில் போடும்போது அதோட ஃபேட்டு கரைஞ்சி அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால் இந்த டைமில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சில்லி பவுடர் வந்து 100 கிராம் முதல்ல சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அது எதுக்குன்னா நல்ல கலரு நல்ல கார்னிஷாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு தக்காளி இதையும் நல்லா சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அந்த ஆயில் வந்து அப்படியே இதேமாரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 40 லிட்டர் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம தேங்காய் பேஸ்ட் போடும்போது எந்த திக்னஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம முதல்ல வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொதி எப்படி சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். நல்லா சூடாகிடுச்சு, நல்லா கொதியும் வந்துருச்சு. நம்ம போட்ட சிக்கனு மசாலா வாசனை எதுவுமே பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா வாசனையாக வருது. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் அரைஞ்சிருச்சு. அதை எடுத்து நம்ம கரைச்சி கட்டி இல்லாமல் குருமாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம வணக்கினதால தான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் நல்லா மிதங்கி வருது. அதேமாதிரி தான் வந்து சிக்கன் சால்னா செய்யணும். நல்லா மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். அப்படியே லைட்டாக மல்லி இலையை தூக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வெற்றி சந்திக்கலாம். பாய்.